நெகட்டிவ் மார்க் இருக்கிற ஒரு எக்ஸாம்ல கண்மூடித்தனமா நம்ம ஆன்சர் பண்ணா என்ன ஆகும்? நிச்சயமா பாதிப்பு அதிகமா இருக்கும். கண்மூடித்தனமா ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்கிற ஒரு தேர்வ பொறுத்தவரைக்கும், கண்மூடித்தனமா நம்ம மார்க் அந்த ஷேட் பண்ண முடியாது. ஆனா, அப்படி கரெக்ட்டா பண்ணணும்னா ஒரு இன்டெலிஜென்ட் மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த இன்டெலிஜென்ட் மெத்தட் என்னன்றதெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்பொழுது 4 ஆப்ஷன் இருக்கிறதுல 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ண போறோம். அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு 4 ஆன்ஸர்ல அதாவது ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லி 4 ஆன்ஸர் இருக்குதுன்னு சொன்னா, இந்த 4 ஆன்ஸர்ல எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் அத பார்க்கணும். 2 மெத்தட் தான் பொதுவா மாணவர்கள் செய்வாங்க. ஒண்ணு எதுவுமே தெரியலன்னு சொன்னா விட்டுட்டு வந்துருவாங்க. அல்லது குருட்டுத்தனமா ஒண்ண ஷேட் பண்ணிட்டு வெளிய வந்துருவாங்க. நீங்க அதுல எந்த எந்த மாரி பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது 2மே தவறான விஷயம் தான். நீங்க கண்மூடித்தனமா ஒரு ஆன்ஸர பண்றதும் சரி, ஆன்ஸரே எதுவுமே பண்ணாம வெளியில வர்றதும் சரி, 2மே தவறான விஷயம். இன்டெலிஜென்ட்டா சில மெத்தட் இருக்கு. அது எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றது. அந்த எலிமினேஷன் மெத்தட் என்னன்றத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லப் போறேன். அப் டூ எண்ட் வரைக்கும் தவறாம இந்த வீடியோவ பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம இதுல பார்க்க போறது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அப்படின்னு சொல்றது. இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னா என்ன அப்படின்னா, கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல நீங்க தவறான ஆப்ஷன் சரியான ஆன்ஸர கண்டுபிடிக்க போறீங்க. தவறான ஆப்ஷன எலிமினேட் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல 4 ஆப்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா அதுல இருக்கும். எப்பயுமே ஒரு ஆன்ஸர் ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். நீங்க கரெக்ட்டான ஆன்ஸர் எதுன்னு கண்டுபிடிக்கிறத விட, தவறான ஆன்ஸர் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்கன்னா, இன்னுமே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதனால சம்பந்தமே இல்லாம இருக்கிற ஒரு நம்பர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 25, 42, 33 அப்படின்னு சொல்லி ஒரு 3 நம்பர் இருக்கு அப்படின்னு சொன்னா, சம்பந்தமே இல்லாம 200, 202 அந்த மாரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம். அதாவது ஒண்ணு ரொம்ப லோயர் ரேஞ்சா இருக்கும். இருக்கிற 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு ரொம்ப குறைவான மதிப்பு இருக்கும். அல்லது அந்த 3 ஆப்ஷனோட மிகவும் அதிகமான மதிப்பா இருக்கும். இது எதுக்குமே ரிலேட் ஆகாம சம்பந்தமே இல்லாம ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பா நீங்க வெளிய எடுத்துடலாம். எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பா அது ஆன்ஸரா இருக்கவே முடியாது. இந்த மாரி ஒரு மெத்தட நம்ம ஃபாலோ பண்ண ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, இந்த யூனிட் மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்றது. பெரும்பாலும் இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட்ஸ் வந்துரும். அதாவது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றதோ, அந்த மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாரி சம் யூனிட்ஸ் வரும். கேள்விகள்ல எந்த யூனிட் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4 ஆப்ஷன்ல அதே யூனிட் சம்பந்தமா ஆன்ஸர் இருக்கா? இருந்ததுன்னா, அதுல ஓரளவு ஆன்ஸர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சம்மந்தமே இல்லாம ஒரு யூனிட் ஏதாவது குடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் குடுத்து ஒரு யூனிட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா அது ஆன்ஸரா இருக்க முடியாது. அத ஈஸியா நீங்க எலிமினேட் பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூனிட் மெஷர்மென்ட் அது எது வேணா இருக்கலாம். ஃபோர்ஸ் அப்டின்னு எடுத்துக்கோங்க. அந்த ஃபோர்ஸ் இருக்கலாம். ஆனா, இங்க சம்மந்தமே இல்லாம நியூட்டனோ, மீட்டர் ஸ்கொயரோ அந்த மாரி சென்டிமீட்டரோ ஏதோ ஒண்ணு குடுத்துருக்கலாம் இல்லையா? அந்த மாரி சம்மந்தமே இல்லாம அந்த மெஷர்மென்ட்ஸ் யூனிட் இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் ஈஸியா நீங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறதுல கண்டிப்பா ஆன்ஸர் ஒளிஞ்சிருக்கும். அத கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அடுத்த மெத்தட் என்ன அப்டின்னா, முரண்பாடான ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இந்த முரண்பாடான ஆப்ஷன் அப்டின்னா என்னன்னா, 4 ஆன்ஸர் இருக்குன்னு சொன்னோம். இந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன்ல அதாவது முரண்பாடு ஒன்றுக்கொன்று எதிர்ப்புறமா நேர் எதிரா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏ என்பது இன்கிரீஸ் அப்படின்னு இருக்கலாம். சி என்பது டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இது எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்றேன். ஒரு பக்கம் இன்கிரீஸ் இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் 2மே நேர் எதிரானது. கண்டிப்பா அந்த நேர் எதிரானது இருந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா அதற்குள்ள தான் ஆன்ஸர் ஆனது ஒளிஞ்சிருக்கும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த நேர் எதிரானது இருக்காது. அது வேற மாரி இருந்திருக்கும். அந்த வேற மாரி இருக்கிறத ஈஸியா நீங்க எலிமினேட் பண்ணிட முடியும். இந்த டிக்ரீஸ், இன்கிரீஸ் அப்படின்னு சொன்னேன்ல, இது 2மே நேர் எதிரானது. கண்டிப்பா இதற்குள்ள ஆன்ஸர் 90% ஆன்ஸர் இந்த 2 கொஸ்டின்குள்ள தான் இருக்கும். இத கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து ஆன்ஸர் பண்ணனா, மோர் ஓவர் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாம சொன்ன மெத்தட் எல்லாமே மேஜிக் கிடையாது. இட்ஸ் எ லாஜிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஜிக்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் டாப்பர்ஸ் எல்லாருமே இந்த மாரி எலிமினேஷன் மெத்தட தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் இன்னும் பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் பாருங்க, இந்த எலிமினேஷன் மெத்தட எப்படி கத்துக் குடுக்குறதே ஆன்ஸர கத்துக் குடுக்குறாங்களோ இல்லையோ, எப்படி தவறா ஆன்ஸர வெளிய எடுக்கிறதுன்றத நெறைய கத்துக் குடுப்பாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல அதான் நடந்துட்டு இருக்கு. அத நீங்க ஒரு தடவ பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? அடுத்து எழுதப் போற ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கங்க. அந்த மார்க் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயங்கள எலிமினேஷன் பண்றதுக்கு உண்டான மெத்தட நீங்க கண்டுபிடிங்க. அந்த மாரி கண்டுபிடிச்சு ஒரு ஒரு எக்ஸாம நீங்க எழுதி முடிங்க. எழுதி முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே கரெக்ஷன் பண்ணும்பொழுது,
எங்க தப்பு வந்தது? நீ செஞ்ச மெத்தட் கரெக்ட்டா கரெக்ட்டா இல்லையா? அப்படின்னு சொல்றது ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால இது வந்து நாட் ஒன்லி நீட் எக்ஸாம். நீங்க எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எம்சிக்யூஸ் டைப்ல இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலுமே, இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது தட் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றது. ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா வந்து 90% நீங்க எழுதுற ஆன்ஸர் வந்து கரெக்ட்டாவே இருக்கும். வேற வழியே இல்ல. என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியலன்னா, அத நீங்க ஒமிட் பண்ணிட்டு விட்டுட்டு வர்றது மட்டும் தான் ஒரு சிறந்த ஐடியா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ, இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்துகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.